பிள்ளைகளே, இதை மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. சமூக இடைவெளியை மறந்து விடாதீர்கள். வீட்டிலேயே கருத்தர்கள் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை வேலை கண்களுக்கு வாழ்த்தி வரவிருக்கின்றோம். ஜெபம் ஆரம்பிக்கலாமா? ஜெபம் செய்வோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராடுகை செய்யும். ஆளப்பட வேண்டியவர்கள் நாங்கள். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் ஆளப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தால் ஆளப்படட்டும். எங்களுடைய சொல், செயல், சிந்தனைகள் ஒவ்வொன்றும் தூய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, சிந்தனைகளை சிதறடிக்கின்ற சாத்தானின் செயல்கள் யாரும் பலனற்று போகட்டும். எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமத்தின் மகிமை உண்டாக கன்வென்ஷன் கீதங்களிலே 362 பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 362. பயப்படாதே, பாரில் இப்போது திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டே பேர் சொல்லி அழைத்து அறிந்து கொண்டே நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே
திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்பொழுது இருப்பான்? தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பான். அக்கினி சுவாலை நம் பேரில் பற்றும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பான். இப்படி நமக்கு தீங்கு எப்பொழுதெல்லாம் நேரிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட பயணப்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றாரா, நம்மோடு கூட உலாவுகின்ற தேவனாக இருக்கின்றாரா. அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம எதிர்ந்த சூழ்நிலைகளில் நம்மை பாதுகாத்திருக்கின்றார், நம்மை பராமரித்திருக்கின்றார், நமக்கு ஜீவன் சுகங்கள் ஆரோக்கியம் தந்திருக்கின்றார். தினம் தினம் சமூக ஊடகங்களிலே, தினம் தினம் நாளிதழ்களிலே செய்திகளை பார்க்கலாம். யார் யார் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக நேற்றைய தினம் வரைக்கும் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருந்தவர்கள், நேற்றைய தினம் வரைக்கும் நம்மோடு கூட உரையாடினவர்கள் ஒரு சின்ன இருமல், சின்னதாக ஒரு மூச்சு விடாம கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி மருத்துவமனையிலே ஒரு சிகிச்சை பெறும்படியாக சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. செய்தியாய்தான் உள்ளார்கள். அவர்களை பாதிக்கும் நாமும் சிசுத்தவர்கள் அல்லவே, அவர்களை பாதிக்கும் நாமும் பசுத்தவான்கள் அல்லவே. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஜீவ சுவாசத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஐயா, நான் ஒன்றுமில்லை அப்பா, நான் ஒன்றுமில்லை. இந்த கரங்கள் என்னை உருவாக்கிட்டு, உங்களுடைய கரமே இதுவரைக்கும் என்னோடு கூட இருக்கின்றது. தீங்கு தேசமெங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. தீங்கு எங்களுடைய மாநிலம் எங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. தீங்கு எங்களுடைய மாவட்டம் எங்கும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. தீங்கு எங்களுடைய தாழ்வுகளை எல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறது. தீங்கு எங்களுடைய துருக்களிலே பவனம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு நீரிகளை காத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் இப்படியாய் காத்துக் கொண்டிருக்கின்றார். பறந்து காற்று காக்கின்ற பட்சியை போல ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வருகின்றார். அதனால ஆண்டவரை நாம் வாயார துதிக்கும்படியாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றும்படியாக தான் இந்த ஆராதனை வேலை. அவர்கள் துதிகளை செலுத்தும்படியாக ஆண்டவரை அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாதே, எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். நாம் தெரியப்படுத்தும் பொழுது அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளித்துக் கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். ஆகவே அவர் நாம் நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும்
We are unfit, Lord. We are unworthy for your grace. But still, you are loving us. நாம் உடைய அன்புக்கு, உடைய கிருபைக்கு பாத்திரவான்களாய் இல்லாதிருந்தும் இன்னும் எங்கள் மீது அன்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றேன். உடைய அன்பு பெரியதானவரே, உடைய இரக்கம் முடிவில்லாத ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவை. நன்றி செலுத்துகின்றோம். எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு மனதோடு கூட, முழு சிந்தையோடு கூட உங்கள் அன்பு கூற உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாமத்தை மையப்படுத்த எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையுமாய் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தே, தொடர்ந்து உம்முடைய திருச்சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய அனைத்தும் கரங்களுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்வீராக. இம்மட்டும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இனிமேலும் அப்படியே செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய ஸ்தோத்திர பலியில் உங்களுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பக்கம் 273. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்தீர்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாலும் சிந்திகேயாலுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள்? சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் ஒதுக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் ஏன் என் உபத்திரவத்தினால் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்க நிறைவாயிற்று. அன்பானவர்களே, மறுபடியுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நடைமுறை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு உன்னத பலன். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலேயே அந்த வசனம் தான் நமக்கு திருவசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பிடித்த வசனம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சிலையில் எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த உன்னத பலத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகின்றோம். சிந்திப்பதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரோடு பேசும்படியாக ஜெபம் செய்வோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில யாரிடம் செல்வோம்? எங்கே போய் நாங்கள் ஆறுதலை தேட முடியும்? எங்கே போய் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை தேட முடியும்? யார் எங்களை பலப்படுத்த முடியும்? நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. வேற எங்க சொல்ல முடியாத நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய ஆனந்தம் வார்த்தைகள், உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவ விதைகள் சிந்திக்க இருக்கின்றோம். கருவியை நீர் மறைத்து உங்களுடைய நாமம் மாற்றம் ஏற்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே எஜமான் ஆடுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகின்றார், பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகின்றார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பது மிக தெளிவான உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்வார்கள். அதே போல 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஆகவே அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகின்றார். பலப்படுத்துவது எதற்காக? ஒரு அவுட்புட் வேணும் இல்லையா? சும்மா பலத்தை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டிலே உட்கார்ந்து கொள்ள அல்ல. நாம் பலப்படுத்தப்படுவது எதற்காக? அவரே சொல்லுகின்றார். அவர்களை கொரிந்தியருக்கு 2வது நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 255வது பக்கத்திலே சொல்லுகின்றார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலத்தை பூரணமாய் தருகின்றார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்
சொல்றார் பாருங்க. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவருடைய பலத்தை நமக்கு தருவது எதற்காக? நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய பலம் நம்மை நிலைநிறுத்தும்படியாக, நம்முடைய பலவீனங்களிலே அவர் நம்மை சுமக்கும்படியாக, நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய கிருபை நமக்கு அருளப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இந்த வைரஸ் தொற்று காலத்தில் எல்லாம் பலவீனப்பட்டு காணப்படுகின்றார். மனதளவிலே சில பேர் பலவீனப்படுகின்றார், சிலர் உடல் அளவிலே பலவீனப்படுகின்றார், சிலரை இல்லை, வேலை இல்லை, ஆகவே பலவீனப்படுகின்றார். சுகமான வேலை செய்கிறவர்களுக்கு மழை பெய்தால் என்ன இருக்காது, வேலை இருக்கு. இப்படி பல விதங்கள் இல்லை. மக்கள் பொருளாதார ரீதியிலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பலவீனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகின்றார். பலவீனத்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அல்ல, பலவீனங்களை சிலுவையிலே சுமந்த ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் இந்த பலவீனங்களை சுமந்திருக்கின்றார். என் விருது நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் பொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உள்ளவனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அன்பானவர்களே, ஆண்டவே நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராய், நம்முடைய பலவீனங்களை சகித்துக் கொள்ளாத ஆண்டவராய், நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே அறைந்து வெற்றி சிறந்த ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவே பலவீனப்பட்டு விட்டேன், சுகவீனப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அதை நினைத்துக் கொண்டு நான் இருக்கேன். உங்களை பலப்படுத்துகின்ற ஒருவர் இருக்கின்றார், உங்கள் பரிபூர்ணமான சுகத்தை தர ஒருவர் இருக்கின்றார், உங்களை எல்லா வியாதிகளிலும் விடுதலையாக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலை தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக. அடுத்ததாக வேத புத்தகம் மிக அருமையாக சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே தூதன் ஒருவன் மரியாதை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள். லூக்கா 1:35 புதிய ஏற்பாட்டிலே 77ஆவது பக்கம். தேவதூதன் கன்னி மரியாதைக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இங்கே உன்னதமான பலம் எதற்கு அருளப்படுகின்றது? நம்மிடத்தில் இருக்கின்ற பரிசுத்தம் உள்ளது வெளிப்படும்படியாக. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை பலப்படுத்துகின்றார், நான் என்னுடைய சரீரம் என்னுடைய குடும்பத்தால் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற குறுகிய மனப்பான்மையோடு அல்ல, என்னிடத்தில் இருந்து வெளிப்படுவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவரை பலப்படுத்துவது எதற்காக? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, யோவான் என்கின்ற பக்தன் தன்னுடைய 1ஆவது நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களிலே மிக அழகாய் சொல்லுகின்றார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் இந்த உலகத்தினால் உண்டானவைகள், இவைகளெல்லாம் என் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக, ஆண்டவருக்கு நம்மை முழுமையுமாய் அடிமையாக்குவதற்காகத்தான் அந்த உன்னதமானவருடைய உன்னத பலன் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவோம், முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு பக்கரிப்படியாய் பாடுகின்றார். நாங்கள் உங்கையை பீடித்து சென்றால் தவற விடுவோமே, நாங்கள் உங்கையை பீடித்து சென்றால் தவற விடுவேனே, உங்களும் என்னை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய கரத்தை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் விட்டு விடுவோம்.
வருகின்ற நேரத்தை பிடித்துக் கொள்வோம், தேவையில்லாத நேரத்தை விட்டு விடுவோம், நமக்கு தேவையில்லாய் என்று சொல்லி நினைக்கின்ற நேரத்தை விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கருத்தை பிடித்தார் என்று சொன்னால் நம்மை அழைத்து செல்வார். நம்மை புல்லுள்ள இடங்களுக்கு, அமர்ந்த தண்ணீர் அன்னைக்கு அப்படி முள்ளைகள் வருகிறது என்று சொன்னால் நம்மை அவருடைய கரங்களிலே தூக்கிக் கொள்வார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ, நம்முடைய பிறந்து புறப்படுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. கடைசியாக சங்கீதம் 84:7 வாசிக்கின்றோம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேலே பலம் அடைவார்கள். யார் பலம் அடைவார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கின்ற பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கின்ற பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவர் சேர்த்துக் கொள்கின்ற பிள்ளைகள் இங்கே வருவார்கள். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய சன்னிதானத்திலே என்றென்றும் திருத்திய காலமாய் காணப்படும்படியாய் கடந்து வருவார். நாம் கூட வீட்டில் அடைபட்டிருக்கின்றோம், நம்முடைய கைகளிலே கைபேசி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த வாஞ்சை உங்களுடைய வாழ்விலே பலத்தின் மேல் பலத்தை தந்து ஆண்டுடைய சந்தானத்தை கொண்டு வந்தவரை சேர்க்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே கூடிய விரைவிலே நாம் அனைவரும் ஆண்டுடைய ஆலயத்தை வந்து ஆராதிக்க இருக்கின்றோம். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே என்னை இன்றைக்கு பலப்படுத்தும், ஆண்டவரே எங்களை இன்றைக்கு பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவே நம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே, ஆலயத்தின் கிருபையினாலே, ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினாலே, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கின்றார். வேத புத்தகத்திலே ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். அவன் உன்னத பலத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அவனை குறித்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் நியாயாதிபதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்கம் அவனை எதிர்கொண்டு வரும்பொழுது ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். அவனை ஏமாற்றின அந்த ஜனங்களை பழிவாங்கும்படியாக 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து பெலிஸ்தருடைய தாயகத்திற்குள்ளாய், பெலிஸ்தருடைய வயல்வெளிக்குள்ளாய் ஓடவிட்டு அவ்வளவு கோதுமையும் எரித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய படசாலி சிம்சோன் என்று சொல்லப்பட்ட உடைய குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்த மாசத்துக்கு பார்ப்பது சொன்னால் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவனை புதிய கயிறுகளினாலே கட்டுகின்றார். கட்டி அவனுடைய பலத்தை எடுத்து போட்டு விடலாம் என்று நினைக்கின்றான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின பொழுது, உன்னத பலன் அவனுக்கு தந்தரப்பட்ட பொழுது என்ன பண்ணுகிறானா, அவனுடைய கட்டுகள் எல்லாம் தீயிலப்பட்ட கயிறை கூட பொசுங்கி போய் எப்படிப்பட்ட ஒரு பலன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா? அவன் பலத்தின் மேல பலம் அடைந்து ஆண்டுடைய சன்னதியிலே காணப்படுவதற்கு பதிலாக தொழிலாக இருக்கின்ற ஒரு வேசியுடைய மடியில் போய் படுத்ததினாலே, பரிசுத்த குறைச்சலாக்கினதினாலே, அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போனதினாலே பலம் வந்த சிங்கமாக, கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டவர்களாக, வெண்கல விலங்குகள் கையில் தரிக்கப்பட்டு மாமறைக்கின்ற ஒரு மனிதனாக மாறிப்போனான். அன்பானவர்களே, அவனுடைய முடிவை குறித்து 16ஆம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அவனை வேடிக்கை காட்டுவதற்காக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவன் 2 துணையும் பிடித்து ஒன்றாய் அதை அந்த இடிபாடுகளுக்குள்ளாக அவன் சிக்கி அவனும் அங்கே இருந்து அனைவரும் மறித்து போனார்கள் சொல்லி வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை எதற்காக பலப்படுத்துகின்றார்? ஆண்டவருடைய பலம் நம்முடைய பலவீனத்திலே பலன் செய்தபடியா. எதற்காக நம்மை பலப்படுத்துகின்றார்? அவர் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் காணப்படும்படியா. எதற்காக நம்மை பலப்படுத்துகின்றார்? அவர் சன்னிதானத்தில் வந்து காணப்படும்படியா. இந்த அழைப்பை மறந்து போனால் நாம் வேடிக்கை பொருளாய் மாறி போவோம். நம்முடைய முடிவும் பரிதாபமாயிருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே புதுபலன் அடைவோம். மலைகளை போல சில இடத்தை எழுப்புவோம். நாம் ஓடினாலும் விளைப்படையோம், நடந்தாலும் சோர்ந்து போவோம். கர்த்தர் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. ஆமென். அவருக்கு இன்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடலாம். கன்வென்ஷனில் 363வது பாடல். மாறிடா என் மானேஸ்வரே, மாறாதவர் அன்பு நானுமே.
கல்வாரி சிலுவை மீதிலே காணதே எம்மா அன்பிலே என்ற அருமையான ஒரு பாடம். கருத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். கன்வென்ஷன் 363. இணை எதுவும் இல்லை. அந்த அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு. அந்த அன்பு எங்களுடைய வாழ்விலே எங்களை தாங்கிடும் அன்பு, எங்களை உயர்த்திடும் அன்பு, எங்களுடைய வாழ்வில் குறைகளெல்லாம் நீக்கும் அன்பு. ஒரு காலம் முடியாத அன்பு. அந்த அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இது மாத்திரமல்ல, இந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலே உன்னத திறனாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு எங்களுடைய சரீரத்திலே உன்னத திறனாய் ஊற்றப்பட்டிருக்கிறது.
எங்களுடைய பலவீனங்களிலே அந்த பலன் கிருபை செய்கிறது. அந்த அன்பு எங்களுடைய சரீரத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே எங்களுடைய சரீரத்திலிருந்து எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள், எங்களுடைய சிந்தையிலிருந்து வெளிப்படுகின்ற சிந்தனைகள், எங்களுடைய சிறப்பினால் செய்யப்படுகின்ற செயல்கள் யாவும் பரிசுத்தம் உள்ளவைகளாய் வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பலத்தின் மேலே பலம் அடைந்தவர்களாக நாங்கள் இப்படி பரிசுத்த செல்லாமலே சீக்கிரமாய் காணப்பட வேண்டும் என்பதை நீர் தெரிந்து கொண்டுள்ள பிரகாரங்களிலே சேர்த்து கொள்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வர வேண்டும் என்றவரே. சீக்கிரத்திலே இந்த வைரஸ் தொற்றெல்லாம் காணாமல் கொண்டு சீக்கிரத்திலே நாங்கள் கிறிஸ்துவை பிள்ளைகளாய் கடந்து வந்து ஸ்தோத்திரிக்கட்டும். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். சரீர தேவைகள், பொருளாதார தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை, வீட்டிலே பொருள் இல்லை, ஆகவே சண்டைகள், சச்சரவுகள், சமாதான குறைவுகள் எங்கே போய் சம்பாதிப்போம்? ஆண்டவரே, எங்கே போய் நாங்கள் சம்பாதிப்போம்? வாங்குகின்ற தொகைகளை சொற்பமாய் மாறிப்போனது, கையிலே நாசமான சூழ்நிலை. கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களிலே முதலாளிகள் எத்தனையோ லாபங்களை சம்பாதித்திருப்பார். கூலி ஆட்களுக்கு மாதம் கூலிகளை சரியாக படி கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த அருமையான வைரஸ் தொற்று சூழ்நிலையிலே தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தால் பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் 43 மருத்துவர்கள் மறித்து போனார்கள் சொல்லி கேள்விப்படுகின்றோம். வேண்டாம் ஆண்டவரே, இதற்கு விடுங்க சாவு வேண்டாம் ஆண்டவரே. இந்த மருத்துவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது பணி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகாதார பணியாளர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் மறித்து போயிருக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் மறித்து போயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆண்டவரே, அவர்களும் ஆங்காங்கே தயவு செய்து வீட்டில் இருங்க, தயவு செய்து வீட்டில் இருங்க, வெளியே வராதிங்க என்று சொல்லி ஆண்டவரே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. வாகனத்தை சுற்றி சுற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, தெருக்களிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர்களை இங்கு பாதுகாத்து அவருடைய தேவையை சந்திங்க. கர்த்தர் தாமே எங்களுடைய தேசத்திலே முழுமையான ஒரு விடுதலை, முழுமையான ஒரு சந்தோஷம், முழுமையான ஒரு மகிழ்ச்சி உண்டாக இந்த கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இதற்காய் பொறுப்படுத்த செய்கின்ற எங்களுடைய மாநில அரசு, மத்திய அரசு, ஆளுநர்கள், IAS, IPS அதிகாரி ஒவ்வொரு கர்த்தருக்கு வேண்டிய ஞானத்தைத்தான். கர்த்தர் அவர்கள் வேண்டிய ஞானத்தை நிறைவாய்த்தான். எடுக்கப்படுகின்ற ஆலோசனைகள், எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினார். இந்தியாவுக்கு உதவி செய்கின்ற அனைத்து வெளிநாடுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் அந்த நாடுகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இருங்கள். கரங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் திருவிழா திருமணத்தை ஆசீர்வதியும். திருமணத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி தொடர்ந்து உண்டாகும். நம்முடைய கரங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கின்றோம். நிறைவு இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்படும் நாமத்திலே எங்களை, எங்களுடைய திருச்சபைகளை, எங்களுடைய தேசத்தை மாற்றப்படுத்த ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தேசத்தையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனான பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சனாதனங்களில் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். பலவீன நாட்களிலே பலன் தந்து காத்துவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் மரணான கோட்டை, ஆபத்து காலத்தில் மரணான கோட்டை
ஜெபிப்போம்.